சார்? திஸ் இஸ் வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம். இந்த செடிங்களை எல்லாத்துக்கும் போடுறோம் நாங்கள். போட்டின்னு வந்துட்டு இது இன்னைக்கு லாஸ்ட் டே. எல்லா செடிக்கும் போடுவோம், கொத்திட்டு போடுவோம். காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. वो पहले अच्छा बनाया है ना, इसमें पूरा पानी अंदर ही है। கரெக்ட். இது போல் கொத்திட்டு அதில் வந்து நாங்கள் உரம் போடுவோம். இது வந்து 2.5 வருஷத்து மரம். இது பாருங்கள், என்னுடைய பர்த்டேக்கு நட்டுது. 2022 நட்டுது என்னுடைய பர்த்டேக்கு. நல்ல சைஸில் அழகாக வளர்ந்துருக்குங்க. அவகடா மரம், பட்டர் ஃப்ரூட் மரம். அதன் பிறகு இதுக்கு தண்ணி, எலுமிச்சை செடிக்கும் பட்டர் ஃப்ரூட் செடிக்கும் மாத்திரம் நாங்கள் இப்போது உரம் போட்டு இது போல் கொத்தி ரவுண்டு பண்ணி உரம் போட்டு, மண்புழு உரம் போட்டு தண்ணி கட்டுறோங்க. வேறு இது போல் பப்பாயா, பிறகு வந்து வாழைக்கெல்லாம் பண்ணலைங்க. ஏன்னா இதுக்கு போதும். இதெல்லாம் 2வது அறுவடை வந்துடுச்சு. இன்னும் இதுக்கு வயசு இல்லை, அதிகமாக பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. யூஸ் இல்லைன்னா என்ன தெரியுங்களா, அது நம்ம பராமரிக்க முடியறதில்லைங்க. ஒரு இனிஷியலாக கொஞ்சம் நேரத்துக்கு, கொஞ்சம் நாளைக்கு ஃபஸ்ட்டு அறுவடை வரைக்கும் நல்லாயிருக்கு. செகண்ட் அறுவடையில் உங்களுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கிறதில்ல. அப்புறம் வந்து என்னுடைய அனுபவம் பிரகாரம் பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் கூட ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இந்த பப்பாயெல்லாம் பாருங்கள். இப்போது இந்த பப்பாயா இருக்குது, இங்கே பாருங்கள். இது மேலே இலையே இல்லை, சுத்தமாக காஞ்சி போச்சு. இது கீழே இருக்கிற காயே டேஸ்ட் இல்லை. இது டேஸ்ட்டில் நாட்டுக்காய் தான் இது, பட் டேஸ்ட்டு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இது வந்து வயசு இருக்கும்போது கொடுக்குற காப்பு தான் வந்து நல்லாயிருக்கு. அதன் பிறகு வர்றது நல்லா இருக்கிறதில்ல. ஸோ இதான் இயற்கை, இதான் உண்மை. அதனால் இதுக்கு சொன்ன மாதிரி 1 அறுவடை 2 அறுவடை, ஒரு செடியில் 1 காப்பு 2வது காப்பு, அவ்வளோதான். 3வது 4வது காப்பெல்லாம் வந்து எடுத்தோம்னா அதில் அவ்வளோ பெரிய யூஸ் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும். இப்போது நானாக வந்து அனுபவம், என்னுடைய ஆன் கிரவுண்டு ப்ராக்டிக்கலாக செய்கிறதுனால எனக்கு இதெல்லாம் தெரியுது. இட்ஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது. இந்த செடிங்கள்லாம் இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது. இது வளர்ந்து ஒரு தோட்டமாக, ஒரு நிறைந்த காடு போல் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது பாருங்கள். இதை பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ லைனாகவும், ஒரு செடி வந்து பழுது அடையலைங்க. எல்லாமே சூப்பராக வந்தது. 2022 ஏப்ரல் 2ஆம் தேதி என்னுடைய பர்த்டே அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் மகாகனி செடி. 6th ஜூனு போன வருஷம் 6th ஜூனு என்னுடைய அதாவது பேத்தினுடைய பிறந்த நாள், 2வது பிறந்த நாள் அன்றைக்கி பண்ணது, நட்டது. அழகாக வருது. இதுக்கு தண்ணிக்குன்னே ஒன்றும் தேவையில்லை. இந்த பப்பாயா பாருங்கள், இந்த சைஸில் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்டு எதிர்பார்க்குற அளவு இல்லைங்க. நான் எங்கிட்ட வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா இல்லை. அது அடோனோ ஏன் நல்லா இல்லைன்னுட்டு. பட் இதே மாதிரி நீட்டாக இருக்கிற காய்ங்க இருக்குது, அது நல்லாயிருக்கு. இது நல்லா இல்லை. ஸோ அதனால தான் இந்த முறை என்ன செய்ய போகிறேன், வேறு ப்ரீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறு வெரைட்டி கிடச்சதுன்னா அது நடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போது எங்கே நடணும் அப்படின்னா, என்னுடைய இப்போதைக்கு ஐடியா மனசுக்குள்ளே என்னென்னா, இந்த 2 செடிக்கும் சென்டரில், இந்த செடிக்கும் சென்டரில் இங்கே நட போகிறேன் நான். பப்பாயா என்னங்க, 1 வருஷம் காய்ச்சாவே போதும் எனக்கு. 2வது காப்பு நல்லா இருந்தால் வச்சுக்கோ, இல்லைனா உடனே அதை எடுத்துருவேன். அதுக்குள்ளே இந்த மகாகனி ட்ரீக்கு, மரத்துக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் ஆகாது. பார்க்கலாம், வில் சி என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதான் விவசாய நண்பர்களுக்கு என்னுடைய ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, மனசு உள்ளேருந்து சொல்கிற ஒரு புத்திமதியோ இல்லது அறிவுரையோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் ராஜா. இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நீங்கள் தான் வந்து உணவு அளிக்கிற ஒரு உண்மையான கடவுள். அதனால் தைரியமாக, தன்னம்பிக்கையோடு, சந்தோஷமாக, பெருமிதத்தோடு வேலை செய்யுங்க.
எவ்வளோ நிலம் இருக்கோ எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பல விதத்தில் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். தண்ணி குறைவாக இருக்குதுன்னா பாதி நிலத்தில் மரத்தை வச்சு விடுங்க. கமர்ஷியல் ட்ரீஸுன்னுவாங்க. சவுக்கு மரம் இருக்குது, 5 வருஷத்தில் நீங்கள் அறுவடை பண்ணலாம், நல்ல அருமையான பணம் வரும், அதை வைங்க. ஆனால் இந்த தைல மரத்தை வைக்காதீங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போது. அப்புறம் இந்த பாருங்கள் வெள்ளிக்கிழங்குங்க. இதை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் போடுங்க. இந்த வெள்ளிக்கிழங்கு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது 3 மாதம் ஆனதும் 4ஆவது மாதம் நீங்கள் அறுவடை பண்ணலாம். அது வெள்ளிக்கிழங்குல நல்ல உடம்புக்கு தேவையான நல்ல சக்தியான பொருள்களோ விட்டமின் ஏ, பி, சி, அப்புறமாக ஏகப்பட்ட அது மினரல்ஸ் அது இதுன்னு 100 விஷயம் இருக்குது. அதனால் ஜனங்களுக்கு நல்லா இதை பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதுனால நீங்கள் பயிர் பண்ணலாம். நிலத்தில் குறைஞ்ச தண்ணி இருக்குதுன்னா ஒரு பாகத்தில் மட்டும் கலந்து போடுங்க. எல்லாம் ஒரே மாதிரியான பயிர் வைக்காதீங்க, மாற்றி மாற்றி போடுங்க. இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது போல் செய்யுங்க. நிலத்தை காலியாக வைக்காதீங்க, பயிர் வைக்காமல் கரம்பாக விடாதீங்க, ஏதோ ஒன்று நட்டு வைங்க அதில். சரிங்களா? ஓகே, மறுபடியும் நான் அடுத்த முறை சந்திக்கிறேன். இது ரொம்ப நாளுக்கு பிறகு கூட பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் நான் அடுத்த வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, வணக்கம்.